இலக்கணம் கூறி, புறநானூறில் தமிழர் வரலாற்றை உணர்த்தி, அகநானூறில் அகப்பொருள் சொல்லி, நாலடியாரில் வேளாண்மை கற்றுக் கொடுத்து, சிலப்பதிகாரத்தில் வாய்மை உணர்த்தி, மகாபாரதத்தில் போர் கூறி, கலிங்கத்து பரணியினால் வீரம் சொல்லி, பக்தி இலக்கியம் மூலம் மன அமைதி தந்து, தூது மூலம் காதல் சொல்லி, திருக்குறளில் வாழ்வியல் நெறியூட்டி, பழமொழியில் பாடம் புகட்டும் அமுதத்தமிழ் தரும் ஆனந்தம் அவனியில் இல்லை வேறெங்கும். ஒருவர் பேசுவதை கேட்டு இன்னொருவர் பேசிவிடலாம். ஆனால் எந்த இடத்தில் எந்த பொருள் வேண்டுமென்று எண்ணி பொருள் கூடிட பேசவும் ஓர்களம் உண்டு. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரதேவர் பிரானுக்கே வாதம் புரிந்தார். அது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம். என்ன, என் கணவன் கள்வனா என வழக்குரைத்தாள் சிலம்பேந்திய கண்ணகித்தாய். அது இளங்கோவடிகள் தந்த சிலப்பதிகாரம். ஆம், வாதம், பிரதிவாதம், களம், அரங்கம் என்றெல்லாம் பேசப்படும் நாம் கொண்ட கருத்தை பேச்சினாலும் வன்மையினாலும் தங்கள் கருத்துக்களை கொண்டு வந்து நிலை பெறச் செய்ய அரங்கம் வருகின்றார்கள். சிறியவர் முதல் பெரியவர் வரை மனத்தில் இடம் பிடித்த பட்டிமன்றத்தின் தனிப்பெரும் ஆளுமை மதிப்புக்குரிய நடுவர் மினோசன் தலைமையில் உங்கள் அபிமானம் பெற்ற சிறப்பு பேச்சாளர்களுடன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பட்டி தொட்டி என்கும் புகழ் மணக்கச் செய்யும் பட்டிமன்றம் இதோ. காலையிலிருந்து இந்த மதிய வேளை வரை பொங்கலையும் வடையையும் ருசி பார்த்து நமது பிள்ளைகள் சிறுவர் சிறுமிகளின் நாடகங்கள் நடனங்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எம் பட்டிமன்ற குழு சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள். சில முகங்களை பார்த்தால் பார்க்க பிடிக்காவிட்டாலும் பார்க்கத்தான் பிடிக்குமா? அதனால் தான் தெரியவில்லை, என்னை மீண்டும் இங்கே நடுவராக அமர்த்தியுள்ளார்கள். பிடிக்காவிட்டாலும் ஒரு 3/4 மணி நேரம் சகித்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த பட்டிமன்றத்திற்காக இங்கே வந்தவுடன் சில தகவல்களை பெறுவதற்காக ஒரு 2-3 பேரை நான் சந்தித்து சில தகவல்களை பெற்றுக்கொண்டேன். முதலில் ஒரு திருமணமாகாத ஒரு இளைஞனையும் அண்மையில் திருமணமான ஒரு நபரையும் அழைத்து சென்று திருமணம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், அண்ணே இதுவரை திருமணம் நடக்கல, பயமா கிடக்கு என்றார். சரி, ஏதோ பயப்படுறான், சரி பாப்பம் என்றுட்டு திருமணம் ஆன அந்த நபரிடம் கேட்டேன், அண்ணன் திருமணம் ஆனா புறான் பயங்கரமா இருக்கு என்று சொன்னான். அப்ப 2 பேரும் ஏதோ பயத்தில் தான் இருக்கணும். சரி, இதுதான் போகட்டும் கேட்டுட்டு இன்னொரு தம்பதியை கூட்டிக் கொண்டு போய் கேட்டேன், திருமணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அல்லது திருமணத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு மனைவி கணவனை பார்த்து சொன்னார், ஏங்க உங்களை பார்க்காமலே தான் நான் ஓம் என்று சொன்னேன், நான் தான் பெரிய தியாகி என்று சொன்னேன். அப்ப அதுக்கு கணவன் சொன்னான், நான் உன்னை பார்க்காமலே பார்த்த விண்ணும் ஓம் என்று சொன்னான், நான் தான் பெரிய தியாகி என்று சொன்னான். அப்ப இந்த திருமணத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கா, வில்லங்கம் இருக்கா? சிலர் சொல்லினம் வில்லங்கம் இருக்கு என்று, சிலர் சொல்கிறார்கள் வில்லங்கம் இல்லை என்று. ஆகவே இதற்கு ஒரு பதிலை காணத்தான் இங்கே இருந்து அமர்ந்திருக்கும் இந்த அறுவரோடு எலியோடு சேர்ந்த எலி புழுக்கையாக நானும் இங்கே ஒட்டி கொண்டிருக்கின்றேன். அப்போ இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன? இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களா, திருமணம் ஆகாதவர்களா? இரு தரப்பும் இங்கே இருக்கின்றபடியால் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வை நாம் இங்கு காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள்
திருமணம் ஆனவர்களே என்ற அணிக்கு தலைமை தாங்குகிறார் திருவாளர் பகீதரன். அவரோடு இணைந்து தமது மகிழ்ச்சியை பகிர இங்கே இருக்கின்றார்கள் திருவாளர் தேவசங்கர் மற்றும் திருவாளர் ரஜீவன். அதுபோன்று இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களே என்ற அணிக்கு தைரியமாக கெத்தாக தன் மனையின் முன்பாக அணிக்கு தலைமை தாங்குகிறார் அகிலன் அவர்கள். அவருக்கு துணையாக 2 கட்டிலம் காளைகள் தம்பி ஹரியும் தம்பி வாயிசனும் வாதிட வந்திருக்கிறார்கள். அப்போ பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைய பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கும் முகமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களே அணியின் தலைவர். மிக நீண்ட நாட்களுக்கு பின் பட்டிமன்றத்தில் உரையாட வந்திருக்கிறார். புது மாப்பிள்ளை தலைப்பொங்கல் காணும் தெல்லிப்பளையின் மைந்தன் நித்யானந்தன் பகீரதன். மணமகனே மணமகனே வா வா, உன் கருத்துக்களை எடுத்துரைக்க வா வா. முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி. அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அசத்திலே அன்பினோர் வெள்ளம் கொண்டு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர்களே, சபையோர்களே, அனைவருக்கும் எனது இன்னேற இனிய வந்தனங்களை காணிக்கையாக்கிக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, மணமகனே மணமகனே வா வா என்று எவ்வளவு மகிழ்ச்சியாக அழைத்தீர்கள். நானும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்களா ஆகாதவர்களா. திருமணமானவர்கள், அதாவது திருமணம் என்ற சொல்லை எடுத்தாலே எவ்வளவு பேருடைய மனதிலே முகத்திலே மகிழ்ச்சி தெரிகிறது என்று பார்த்தீர்களா? ரொம்ப ரொம்ப எல்லாருமே புன்னகைத்தபடியே இருக்கிறார்கள். ஏன் என்றால் திருமணம் என்றாலே மகிழ்ச்சி தாயா. போக போக தெரியும், போக போக தெரியும் என்று பாடம் அவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் அதிகம் மகிழ்ச்சி தான் நடுவர் அவர்களே. திருமணம் என்றால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அறையும் அறையும் சேர்ந்தால்தான் ஒன்று என்று முழுமை பெறும். கணக்கங்கே உதைக்கிறதா இருக்கு. அப்படி ஒன்று என்று முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும். அதுதான் எங்களுக்கு இயற்கை சொல்லுகின்ற பாடம். என்னவென்று சொன்னால் ஆண் மட்டும் போதும் என்று இந்த இயற்கை நினைத்திருந்தால் பெண் என்கின்ற படைப்பே தேவையில்லை. இல்லை, பெண் மட்டும் போதும் என்று நீ இருந்தால் ஆண் என்பவனுடைய படைப்பு தேவையில்லை. இந்த இயற்கை எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வேண்டும். அது பாதி பாதியாக இருந்தால் தான் முழுமை பெறும். அதுதானே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். இதை விட வேறு பொருள் உங்களுக்கு வேண்டுமா? அடுத்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய உறவு முறையை திருமண பந்தமாக சிறப்பித்து முதலிலே காட்டியவன் தமிழன் என்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டு. புதிய பெருமை கூட இருக்கப்ப. ஆமாம், 10 பொருத்தம் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினி சாட்சியாக மங்கள நான் சூடி திருமண வைபவமாக இல்லறத்திலே இணைந்து கொண்டு இத்தனை மகிழ்ச்சியான இல்வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு அகிலன் அவர்கள் இருக்கிறார்கள். இதிலே நடுவர் அவர்கள் சொன்னார், இங்கே மனைவி முன்னிருந்தும் அவர் மறுத்து பேச வந்திருக்கிறார், துணிவுதான் என்றார். இல்லை நடுவர் அவர்களே, நீங்கள் இங்கே புரிந்துணர்வை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அகிலன் இப்படித்தான் பேசப்போகிறார் என்று தெரிந்தும் மனைவி முன்னிலையிலும் அவர் துணிந்து பேசுகிறார் என்று சொன்னால் அதுதான் திருமண வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. அடுத்து அகிலனுக்கு அங்காலே இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் முதலிலேயே ரெடி, அதாவது ஓலையை எடுத்து வெளியே விட்டுட்டு தான் வந்திருக்கிறார்கள். தயாராகி விட்டார்கள். தயாராகத்தான் இருக்கிறார்கள். மூன்றில் ஒரு பங்கு வாழ்க்கையை இளைஞர்களாக மழலைகளாக பாடசாலையிலே கல்லூரிகளிலே இன்று இளைஞர்களாக கழித்து கொண்டிருந்த அவர்கள் 2/3 பங்கு வாழ்க்கையை தங்களுக்குரிய இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இன்று துணியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து
ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சிறந்த ஒரு துணை வேண்டும். அப்படி துணை இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும். அங்கேதான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கொடுக்கிறது. பார்த்தீர்கள் என்று சொன்னால், இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகு நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. என்ன அற்புதமான வார்த்தைகள்! பார்த்தீர்களா, நடுவரே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார். அடுத்து, குலனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது திருக்குறள். அதாவது புல்லாங்குழலிலே வருகின்ற இசை இருக்கிறதல்லவா, யாழிலே மீட்கப்படுகின்ற இசை இருக்கிறதல்லவா, அந்த இசைகளை விட மிகவும் சிறப்பானது, இனிமை தரக்கூடியது எது என்று சொன்னால் குழந்தை செல்வங்களுடைய இன்சொற்கள், அவர்களுடைய கொஞ்சல் என்பது அழகு என்பதனை கூறியிருக்கிறார்கள். இதுதானே எங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருகிறது. நடுவர் அவர்களே, நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது பெற்றோர்களிடத்திலிருந்து, சகோதரர்களிடத்திலிருந்து அன்பை பெற்ற நாங்கள் திருமண பந்தத்தின் மூலம் எங்களிடத்திலே இருந்து அன்பை பகிரத் தொடங்குகிறோம். குழந்தைகளுக்கு அன்பை கொடுக்க தொடங்குகிறோம். கொடுக்கின்ற போதுதான் மகிழ்ச்சி அதிகம். அப்படி குழந்தைகளுக்கு நாங்கள் அங்கே அன்பினை கொடுத்து வளர்த்தெடுக்கிறோம். அப்படி வளர்த்தெடுக்கின்ற போது திருமண பந்தத்தினூடாக உறவு முறைகள் விரிவடைகிறது. மாமன் மாமியர், மைத்துனன் மைத்துனி என்கின்ற உறவு முறைகள் விரிவடைந்து அந்த உறவு முறைகள் மூலம் சமூகத்துக்கு நாங்கள் நல்லதை செய்கிறோம். அடுத்த சந்ததியினை, அடுத்த சமுதாயத்தினை நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் அங்கே முன்னிற்கின்றோம். இதன் திருமணத்தின் மூலம் அவை எங்களுக்கு கிடைக்கிறது என்று கூறி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்வு ஒளிமயமானதடி என்று கூறுவார்கள். இல்லை என்றால் சிங்கிள் என்று யாருடனும் மிங்கிளாகாத அங்கிளாகி விடுவீர்கள் என்று கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கிள் என்று மிங்கிளாக விட்டால் அங்கிளாகி விடுவீர்கள். மக்களே, இளைஞர்களே, விழிப்பாயிருங்கள். அணித்தலைவர் பகிர்ந்தவர்கள் மிக அழுத்தமாக திருமணத்தின் மூலம்தான் மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை இங்க ஆணித்தரமாக பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். இதற்கு பதிலடியாகவும் தனது அணிக்கு முன்னுரையாகவும் இன்றைக்கு திருமணம் மன்னிக்கவும் இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களே என்ற அணி சார்பாக கரவட்டிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் சத்யகுமார் அகிலன் அவர்கள் உரையாற்ற வருகிறார். வாங்க அகிலன். கனிமணக்க பேசும் கற்றோர் அவைநிலை நடைபயல வந்திருக்கும் அடியேன் உன் இளைய மகன், உன் பாதம் தொட்டு தொடர்கிறேன் இனியவளே தமிழ்தாயே. நடுவர் அவர்களே, எண்ணணி பேச்சாளர்களே, சபையோரே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கத்தினையும் முன்கூட்டிய பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, செப்டம்பர் மாதம் இந்த 2025 கலண்டர் மாத்திட்டாங்களா? நானே ஒரு ஃப்ளோவில் பாடுறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் வந்ததே எப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்ததே எப்போ. நடுவர் அவர்களே, எங்களது எதிரணி தலைவர் ஒரு சிறந்த பேச்சாளர். ஒரு திருமண நிகழ்வை, அதாவது அரையும் அரையும் சேர்ந்தால் ஒன்றாம், இப்படித்தான் கொஞ்ச நாள் போக சொல்லுவார். ஒன்றும் சேர்ந்தால் 3, பிறகு ஒன்றும் சேர்ந்தால் 4 என்று சொல்லுவார். அவர் ஒரு திருமண நிகழ்வை என் கண் முன்னே காட்டி சென்றுள்ளார். திருமணத்தை கண்டுபிடித்தது தமிழன் தானாம், எல்லாம் சரிதான். ஆனால் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணமானவர்களே அல்லது திருமணமாகாதவர்களே. நாமும் எமது அணியோ திருமணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நாங்கள் பிரம்மச்சரிய வாழ்வை வாழ்கிறோம் என்று சொல்லவில்லை. திருமணம் வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணமானவர்களா அல்லது திருமணமாகாதவர்களா? தலைப்பு மிகவும் இகழ்வானது. ஹரி சந்தோஷமாக இருக்கிறானா, சங்கர் அண்ணா சந்தோஷமாக இருக்கிறாரா? இவ்வளவுதான். ஹரி மன்னிக்கணும், இந்த சங்கர இந்த பேச்சு சபையோருக்கு நாங்கள் கூற வேண்டியது,
இந்த எதிரணியிலிருந்து இவ்வளவும் பேசிட்டு போன தலைவரும் மற்றும் நடுவில் உள்ள பேச்சாளர்களும் தமது குடும்பங்களை ஊரிலே விட்டு அல்லது அப்பப்போது இங்கு கூட்டி வந்து விட்டு இங்கு நண்பர்களுடன் மிகவும் குதூகலமாக இருக்கிறார்கள். மற்றும் மூன்றாவது பேச்சாளர் ரஜீவன் ஒருபடி மேலே போய் வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது நண்பர்களுடன் செட் ஆகிறது என்றால் காலையிலேயே அவர்களை கூட்டிக் கொண்டு இல்லன் சீக்கு போயிடுவாராம். 12 மணி வரை வெளியால் வச்சிருப்பாராம். பின்னேரம் தான் நண்பர்களுடன் செட் ஆவாராம். அந்தால் பிழைக்க தெரிஞ்சாலப்பா. ஒரு நிமிஷம் நடுவரை நான் இந்த சனிக்கிழமைகளில் ஒரு கூட்டத்துக்கு வருமாறு கேட்கும்போது அவர் சொன்னார், தம்பி எனக்கு தெரியும் தானே, எனக்கு 2 நாள் தான் லீவு, வெள்ளிக்கிழமை சேர்த்துக்கு போயிடுவேன், சனிக்கிழமை வெளியால் போயில் என்றால் குடும்பத்தோட அந்த மாதமே சரின்னு சொன்னேன். என்ன பற்றிய இதில் தான் நடுவர்களே நாங்கள் உங்களுக்கு பேச வந்திருக்கின்றோம். அம்மி மெரித்து அருந்ததி பார்த்து நடந்த அரேஞ்ச் மேரேஜ் என்றால் என்ன, மம்மி மெரித்து டேடி உதைச்சு நடந்த லவ் மேரேஜ் என்றால் என்ன, திருமணத்துக்கு பிறகு சந்தோஷம் குறையவே செய்யும். இந்த பகியன்னா பாடசாலை பருவம் பிள்ளை பருவம் என்று சொன்னார். எந்த ஒரு நபரையும் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று கேட்டீர்களானால் யாராவது சொல்வார்களா நான் திருமணத்துக்கு பிறகுதான் சந்தோஷமாக இருந்தேன் என்று? ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள் நான் பாடசாலை பருவத்தில் சந்தோஷமாக இருந்தேன், குழந்தையாக இருக்கும் போது சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்வார்களே தவிர ஒருபோதுமே அவர்கள் நாங்கள் திருமணம் முடிந்தவன் சந்தோஷமாக இருந்தோம் என்று சொல்ல மாட்டார்கள். மற்றும் இந்த தமிழ் பாரம்பரியத்தை பற்றி சொன்னார்கள். வாழையடி வாழையாக வாழணும் என்று தானே வாசலிலே வாழ மரம் கட்டித்தான் வைக்கிறாங்க, வெட்ட வெட்ட தலைப்பது வாழையம்மா, கஷ்டங்களை மீறினால்தான் வாழ்க்கையம்மா, அம்மியத்தான் மிதிக்கணும் அது சொல்லி வச்ச சடங்கு, புருஷனை நீ மதிக்கணும் நீ சொல்லுக்கு நீ அடங்கு. நடுவர் அவர்களே, ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன, திருமணம் என்பது அவர்களுக்கு ஒரு பொறுப்பு. யாருக்கோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கே. அந்த பொறுப்புகள் கூடும் பொழுது சந்தோஷங்கள் குறையத்தான் செய்யும். இதை ஒரு குட்டி கதை மூலம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கத்துக்கு திருமணம் நடந்ததாம். எல்லா மிருகங்களும் சேர்ந்து சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்தது. அப்போ ஒரு எலியும் ஆடுறதை பார்த்துட்டு நரி கேட்டுச்சு தான், என்ன நீயும் சந்தோஷமாக ஆடுறாண்ட? அது சொல்லிச்சு தான், இன்றைக்கு எந்த தம்பி சிங்கத்துக்கு தான் கல்யாணம் விடுன்னு. உனக்கு அப்படியடா சிங்கம் அண்ணனாயினவன் சொல்லி கேட்க எலி சொல்லிச்சு தான், திருமணத்துக்கு முதல் நானும் சிங்கமாக தாண்டா இருந்தான். நடுவர் அவர்களை ஆகவே சிங்கமாக இருந்தாலும் சிங்கிளாக இருந்தால்தான் கெத்தாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துவோம் என்று எங்களை தயாரினாவை கேட்டார். அண்ணன் என்ன மாதிரி நீங்கள் வீட்டில் சிங்கம் தானே என்று சொல்லி அவர் சொன்னார், நான் சிங்கம் தாண்டா, ஆனால் எப்பவுமே துர்காதேவி மேலே இருப்பான். அடுத்ததாக நடுவர்களே, இன்றைய இந்த சபையிலே திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்களின் நிலைமையை பாருங்கள். பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்றும் தேடுகின்ற அமைதி எங்கே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன், அது குடும்பம் என கூறி மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அகிலன். திருமணமாகி இருந்தாலும் ஆனால் திருமணமாகாத அந்த வாழ்க்கைதான் எனக்கு மகிழ்ச்சி தந்தது என்று தன் அணிக்கு பெருமை சேர்த்து அமர்ந்திருக்கிறார் அகிலன். அடுத்ததாக மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களே என்ற அணியிலிருந்து வருகிறார். மன்னாரில் பிறந்து நல்லூரில் புகுந்து ஒரு நல் மன்னனாக விளங்கும் தேவசங்கர் மகேந்திரன் ஒரு அதீத புத்துணர்ச்சியுடன் காலையிலிருந்தே காணப்படுகிறார். நிச்சயம் அவர் பேச்சிலும் அந்த புத்துணர்ச்சி இருக்கும் என்று நம்புகின்றோம். வாருங்கள் தேவசங்கர். பிஸ்மில்லாஹிர் ரஹீம். இது சங்கரா இல்ல சல்மானா? அலைமோதும் கடல் சூழும் ஞாலத்தில் கலைமேவும் முதுமொழியாய் தோன்றி கால வெள்ளம் பாய்ந்தும் கன்னித்தன்மை குன்றா எம் தாய் தமிழை அதன் மகிமை குன்றாது மேலும் வளர்விக்க மீண்டும் சங்கம் கூடி வீற்றிருக்கும் அவையோரை மகிழ்வித்து கூடவே தனது வரலாற்று தீர்ப்பால் சிந்திக்க வைக்க காத்திருக்கும் மன்றின் பெருவெடிப்பிற்கிணையான சக்தியின் பிம்பங்களாக வீட்டிருக்கும் பேச்சாளர் பெருந்தகைகளே,
உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சிறப்பு. நாங்கள் நேரடியாக களத்துக்கு வருவோம். பெருமதிப்புக்குரிய எதிரணி தலைவர் வாதம் சற்று உற்று நோக்க வேண்டிய விடயம். அவர் தனது அணிக்காக வாதிட்டாரா, இல்லை தனது அனுபவத்தின் பலனாக எமது அணிக்காக வாதிட்டாரா என்பது பற்றி அவைத்தலைவர் தான் அது தீர்மானிக்கும். அது அகிலன் தன் அணியை பார்ப்பாரா இல்லை எதிரே இருக்க மனைவியை பார்ப்பாரான்ற குழப்பமா இருக்கும். ஏனென்றால் அவருக்கு உண்மை யாதனை தெரிந்ததால் தான் அந்த உண்மையை யாதனை விளக்கி இருந்தும் தனது அணிக்காக வாதிடுவதற்காக அவற்றை பிதற்றல்கள் என கூறி சென்றுள்ளார். நான் கவனித்தவரை தார்மீக ஆதரவு மற்றும் பொருளாதார ஆதரவு இவை இரண்டும் ஓர் திருமணத்திற்கு வெற்றிகரமான அடித்தளமாக அமைகின்றன. குறிப்பாக தார்மீக ஆதரவு இன்றைய உலகில் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாக பயணிப்பது இன்றியமையாதது. உதாரணத்திற்கு, வேலை செல்லும் கணவனோ மனைவியோ வீட்டிற்கு வரும்பொழுது புன்சிரிப்புடன் கூடிய இன்முகத்துடன் வரவேற்க ஒரு நபர் வீட்டில் இருப்பதானது வேலைக்கு சென்ற கணவனோ மனைவியோ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பறந்தோடி விடக்கூடிய ஓர் இன்பமயமான சூழ்நிலையை உருவாக்குகின்றது. மேலதிகமாக தமது குழந்தை செல்வங்களின் செல்ல சிணுங்கல்களும் சிரிப்பொலிகளும் என்றுமே இன்றியமையாத நிவாரணி. நல்ல கருத்தது. இப்போ ஒரு கணவன் கஷ்டப்பட்டு வேலை முடிஞ்ச வரைக்கும் இப்போ சில வீடுகள் நடக்கும். இப்போ மனைவி வந்தோடனே இந்தாங்கோ களைச்சி போய் வந்துக்கிறீங்கள், சூடாக குடியுங்கோ என்றோடனே கணவன் நல்லா இருக்கு ரெண்டு டீயை இப்படி எடுத்து வைக்கல. நீங்க இந்த பக்கத்து வீட்டு பரிமளம் 10 பவுன்ல நெக்லஸ் வேண்டி இருக்காம், எனக்கும் வேண்டோணுமுங்கோ என்றா அந்த டீ குடிச்ச டீ வெளியில வந்துடும். அப்படியா இல்லாம சில வீடுகள் இருக்கு. ஆனா சங்க சொல்ற வீடு அது வேற. நீங்க சொல்லுங்க. இருக்கலாம் நடுவரே. பொருளாதார ஆதரவு என இங்கு நான் குறிப்பிட விளைவது யாதெனில், இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்த இயலாத ஒரு விடயம். வீட்டை விட்டு வெளியில் சென்றுதான் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வீட்டில் இருக்கும் கணவனோ மனைவியோ வெளியில் சென்று உழைத்து வருவதற்கு ஆதரவாக இருப்பதானது வெளியில் சென்று வேலையில் கவனம் செலுத்தி நிறை பொருளாதாரமாக கை நிறைய சம்பாதித்து வீடு கொண்டு வரக்கூடிய ஓர் சூழ்நிலையை உருவாக்குகிறது. இதுவே பொருளாதார கூட்டாண்மை. பொருளாதார கூட்டாண்மை என்பது பணத்தை பற்றியது மட்டுமல்ல. இது பகிரப்பட்ட எல்லைக்குள் பரஸ்பர மரியாதை மற்றும் நிதி பயணத்தில் நாம் தனியாக இல்லை என்பதை எப்பொழுதும் நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், திருமணமானவர்கள் ஏன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால், தார்மீக ஆதரவு மற்றும் பொருளாதார பின்னணி பிணைந்தால் அவை ஒரு சக்தி வாய்ந்த ஒருங்கிணைப்பை உருவாக்குகின்றன. ஓர் அன்பான ஆதரவான வாழ்க்கை துணை உணர்ச்சி வலிமையையும் உளவியல் வலிமையையும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் கனவுகள் செழிக்க ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான சூழலுக்கும் பங்களிக்கின்றனர். இது அனுபவத்தால் அறியப்பட்டது. மேலும் இங்கு திருமணமாகி இருக்கும் யாவருக்கும் தெரியும், நான் இங்கு குறிப்பிட்ட இந்த இரு விடயங்களும் எவ்வளவு முக்கியமான விடயங்கள். தார்மீக ஆதரவு மற்றும் பொருளாதார ஆதரவு என்பவை இலகுவில் உணர்ந்து கொள்ளக்கூடியவை. அது கல்யாணம் முடித்தோடனே தெரிஞ்சிடுவேன். எப்பொழுதாவது நாம் திருமணம் ஆகாத பொழுது நினைத்திருக்கக்கூடும், என்னடா இது வாழ்க்கை என. ஆனால் திருமணமான பின்பு அதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையாது. ஏனெனில் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை இருவரது கஷ்ட துன்பங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து தோள் தூக்கி வாழ்வின் உச்சத்தை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கின்றது. எமது எதிரணியினர் இவற்றை இலகுவாக கடந்துவிட முடியும். ஆனால் எப்பொழுதாவது கஷ்டம் என்று வரும் பொழுதுதான் அந்த கஷ்டத்தின் பாரதூரமான விளைவுகள் தெரிய வரும். இதுவும் அனுபவத்தால் உணரப்பட்டது. ஆக பெருமதிப்புக்குரிய அவைத்தலைவரே, நடுவரே,
வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களா திருமணம் ஆகாதவர்களா என முடிவெடுத்திருப்பீர்கள். உங்கள் முடிவை எதிர்பார்த்து நான் இந்த சிறு வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். There is something more, let me leave with you this. திருமணமானவர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அவர்களிடம் எல்லாம் உள்ளது என்பதற்காக அல்ல. அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் உள்ளார்கள், ஒருவருக்கே ஒருவர் உள்ளார் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என கூறி வாய்ப்பளித்தமைக்கும் எனது வாதத்தை பொறுமையாக கேட்டு அறிந்தமைக்கும் நன்றி. வணக்கம். நன்றி சங்கர். என்ன அருமையாக அவர் அந்த தனது வாதத்தை முடித்திருந்தார். திருமணம் முடித்தவர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் இருப்பதால், அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் இருப்பதால் என்று கூறி தனது அணிக்கு பணி சேர்த்திருக்கிறார். தேவசங்கர் எப்போதும் எந்த விடயத்தை எடுத்தாலும் அதை பற்றி ஒரு விரிவாக ஆராய்ச்சி ஒன்று செய்து அதன் அடிப்படையில் பேசுபவர். இன்றும் அதற்கான காரணங்களை தெளிவாக எடுத்துரைத்து எதிரணியை உசுப்பேத்தி விட்டு அமர்ந்திருக்கின்றார். அடுத்து இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களே என்ற அணியிலிருந்து ஒரு இளம் புயல் ஒன்று சுழட்டி அடிக்கப் போகின்றது. இவர் MS டோனியின் தீவிர விசிறு என்பதால் தன் பெயரை MSD ராஜன் என்று வழங்கி வருகின்றார். வண்ணார் பண்ணையின் மைந்தன் பிருத்விராஜ் ஹரிராஜ். சில கணங்களிலே டோனி அடிக்கும் பந்துகளை கண்டால் காண்பது கடினமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அடியில் காணப்படும் வேகம். அதுபோலவே தம்பி ஹரியின் பேச்சும் அதிரடியாகவும் எதிரணியருக்கு பதிலடியாகவும் அமையும் என்று எதிர்பார்த்து அவரை பேசுமாறு அழைக்கின்றேன். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதை வெறும் கூற்றாக அன்றி தம் வாழ்வின் நோக்காக கொண்ட எம்குல மறவர்களை மனதில் நிறுத்தி முச்சங்கம் அமைத்து முத்தமிழ் காத்த மூவேந்தர் வழிபற்றி கத்தாரில் தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்க்க இங்கு கூடியுள்ள அவையோருக்கு அவை வணங்கி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என் நியாயத்தின் பக்கம் நின்ற நக்கீரன் வழிவந்த அவைத் தலைவரை வணங்கி பாயுண்டு அவிழ்த்துவிட பொய்யுண்டு எனும் செற்போரை வெறும் பொய்ப்புரையாக செய்து கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பு அண்ணாமாருக்கு பொய் வணங்கி அதை எதிர்த்து களமாட வந்திருக்கும் என் அணிக்கு மெய் வணங்கி தமிழின் துணை பெற்றி ஈழத்தமிழன் எனும் தமிழ் கொண்டு செம்மொழியா சொல்லாடும் அவைதனில் என் சொல்லாடல் களமாட என் கருத்துக்குள் நுழைகின்றேன். எமக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பானது மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்த காலம் எது என்று ஒருவரை கேட்டீர்களானால் ஒன்று பாடசாலை பருவம் அல்லது பல்கலைப்பருவ காலமாகத்தான் இருக்கும். பெரும்பாலானோருக்கு பாடசாலை பருவமாகத்தான் இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களானால் பாடசாலை பருவத்திலே இப்பொழுது ஒன்று கூடல்களுக்கு அரங்கேற்றப்படுகிறது. அதாவது இங்குள்ள குடும்பஸ்தர்களே பாடசாலைகளில் ஒன்று கூடப்படுகின்ற நிகழ்வுகள் ஒன்று கூடல்களுக்காக இங்கிருந்து அவர்களுடைய அனுவல் லீவு எடுத்து பாடசாலைகளில் சென்று முகப்புத்தகங்களில் பதிவேற்றுகிறார்கள். அவர்கள் இங்கு குடும்பமாக இருக்கும்போது மகிழ்ச்சியை விட பாடசாலையில் இருந்த நண்பர்களுடன் ஒன்று கூடி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பழைய காலத்திலே அவர்கள் மீட்டி பார்க்கிறார்கள். அதே போல ஹரி, நீங்க சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா ஏன் அவையில் அடிக்கடி இப்படின்னு சொல்லி தாய்லாந்து கோடினம் அது அவையத்தான் கேட்கணும். தாய்லாந்து எதிர்த்தரப்பு வாதத்திலிருந்து தேவசங்கரனா கூறியிருந்தால் மோரல் சப்போர்ட் வந்து வெறும் பண்ணினா தான் உண்டு. அது வந்து நண்பனால கூடி முடியும், அது வாய்ஸனால கூடி அது முடியும். அதே மாதிரி பொருளாதாரம் வந்து கிடைச்சா நல்லம்னு சொன்னார். இங்கே இருக்கிற குடும்பஸ்தர்கள் எல்லாரையும் கேட்டு பார்த்தீங்கன்னா சரியும் எப்படி பொருளாதாரம் என்று சொல்லுவாங்க. அதாவது வந்து திருமணம் ஆகாதவர்கள் வந்து வேலைக்கு போக்க ஆஃப் டைம் 5 மணின்னு சொன்னால் 5 மணிக்கு 4:50 ரெடியாகி ஆஃப் ஆகிட்டு வெளிக்கிடுவாங்க. திருமணம் ஆகினாக்கள் வந்து இப்போ ஓவர் டைம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அவங்க வீட்டில் ஆஃபீஸில் நின்று போகிற 7-8 மணி ஆகும். அது எங்கேயும் ஒன்று தான் தாய்நாட்டில் சுதனை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்களாக. அதே மாதிரி பொருளாதாரத்தில் வந்து பெரும்பாலானவர் வந்து 2 பேரும் வேலைக்கு போகிறார்கள். அந்த வேலைக்கு போகும் பொழுது அவர்களுடைய பையன் நான் சொல்லியிருந்தார் அவர்களுடைய பிள்ளைகள் அவர் மாமியார்களுடன் அவர்களுடைய பாசப்பிணைப்பு கூட்டப்படும் என்று. ஆனால் இருவரும் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு தனியார் கல்விக்கோ அல்லது பராமரிப்பு நிலையங்களுக்கு விட்டு அவர்கள் வேலையால் வந்த பிறகு அவர் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அந்த பிள்ளை வந்து விட்டு நித்திரை ஆகிவிடும். அவர்கள் அதுக்கு பிறகு விட்டு சமைச்சு அவர்கள் சாப்பாடு தீத்தினா பிறகு அங்கே அந்த பிள்ளைகளுக்கான பாசப்பிணைப்பு அங்கே குறைக்கப்படுமே ஒழிய அங்கே மகிழ்ச்சியாக
இருக்க மாட்டார்கள், இருவரும் வேலைக்கு சென்றால். அதே போல திருமணமாகாத முதல் வந்து பட்டாம்பூச்சிகள் போல பறந்திருந்த அனைவரும் வந்து திருமணமான பிறகு வந்து அங்கே ஒரு கூட்டுக்குள்ளே வந்து அடைக்கப்படுகிறார்கள். உதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருண் அண்ணா வந்து இங்கே பேட்மிண்டனுக்கு வருவார், ஃபுட்பாலுக்கு போவார், எல்லா இடத்துக்கும் போவார். இப்போ திருமணமான பிறகு அண்ணன் வாரீங்களா பேட்மிண்டனுக்கு அல்ல கிரிக்கெட் விளையாட போகணும் 6 மணிக்குன்னு கேட்டால் அடையாடே நான் உங்களோட வந்தேன்னு சொன்னால வைஃபை கூட்டி கொண்டு எல்லாடம் போகணும்டா வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இல்லை சனிக்கிழமை ஃபுல்லாக. அப்போ இப்போ ஃபேமிலி பேட்மிண்டனுக்கு மட்டும்தான் வியாழக்கிழமையில போகிறேன். வேண்டாம் அருண் அண்ணாவை கேட்டு பாருங்க. திருமணம் ஆகாத முதல் எல்லா விளையாட்டுக்கும் முதலாவது ஆள அருண் அண்ணா தான் நிற்பார் விளையாடுறதுக்கு. ஃபேமிலி வந்தா எல்லாம் கட்டன்றியல் இருக்கலாம். திருமணம் ஆகாத முதல் வந்து உங்களுக்கு ஒரு காய்ச்சல் அல்லது உங்களை பெற்றோருக்கு இது வந்தேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும். அது வந்து நீங்கள் குடும்பத்தில் வந்து குடும்பமாய் திருமணமான பிறகு வந்து ஒரு குடும்ப தலைவர் இல்லை குடும்ப தலைவியான பிறகு உங்களுக்கு ஒரு காய்ச்சல் அல்லது பிள்ளை கொண்டு வந்துன்னு சொல்லி சொன்னால் அதில் உங்களுக்கு கவலை, அதோட வந்து உங்களுக்கு அடிசலாக வந்து ஒரு பொறுப்பு ஒன்று அதிகரிக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து குறைக்கப்படுகிறது. அதே போல் முந்தி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருமணம் நடந்த அன்று பதிவு திருமணம் அன்று மாலை பொழுதிலே நடைபெறும். இப்பொழுதே காலை பார்த்தீங்களா பதிவு திருமணம் செய்து 1 மாதம் 6 மாதம் அல்ல 1 வருடம் கழித்து தான் திருமணம் செய்கிறார்கள். ஏனண்டா முதல் வந்து அப்ப என்ன செய்யணும் தெரியல, இப்ப இது வாங்கோ பழகலாம் என்று விடுறது ஒரு 5-6 மாதம். அது பழகிறதுக்கு அது திருமணம் முடிச்சு போட்டும் பழகலாம் தானே, அது விடுற மாதிரி சொல்றீங்களா? அதே மாதிரி முதல் திருமணம் முடிக்க முதல் வந்து வேலைத்தளத்திலேயோ இல்லாட்டி வெளியிலேயோ ஒரு டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண் பிள்ளை பார்த்து சிரிச்சா அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்து குறையும். ஆனால் திருமணம் ஆன பிறகு வந்து கடன் டிப்ரெஷனில் போக்க விட்டு கதவை திறக்க வைஃப் வந்து பார்த்து சிரிச்சான்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்த்தரப்பில் இருந்து வர ரஜீவன் நான் வந்து அதை சொல்லுவேன். எப்படி இதுக்கு ஒரு நடுநிலையான தீர்ப்பு திறமையான தீர்ப்பு நடைபெற வழங்குவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஹரி. திருமணம் முடித்தால் டிப்ரெஷன், பிள்ளைகளால் தொல்லை என்று பலவிதமான காரணங்களை அவர் எடுத்திருக்கிறார். அதற்கு பதிலடி வழங்குவதற்காக மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களே என்ற அணியின் இறுதி பேச்சாளர். எப்பவுமே இறுதியாக வரும் பேச்சாளர்கள் எதிரணிக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கதையங்கோ வாரன் உங்களுக்கு பதில் தாரன் என ஆவேசத்தோடு தயாராக இருக்கிறார் மட்டுநகர் காரைதீவின் கலங்கரை விளக்கம் ரஜீவன் ஆறுமுகம். பல வேற்றுமொழி மேடைகளிலே பல உரையாடல்களை நிகழ்த்தி இருந்தாலும் என் மொழியாம் தாய்மொழியில் இந்த பட்டிமன்றத்திலே எமது சமூகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக 2வது முறையாக என்னை பேச அழைத்திருக்கும் இலங்கை தமிழ் சங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை தொடரலாம் என நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, சபையோரே, நாம் ஒரு விஷயத்தை பேசப் போகின்றோம் என்றால் அந்த விஷயம் சம்பந்தமான பூரண அறிவு இருக்க வேண்டும். களவும் கற்று வர அப்படித்தான், அதில் ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும். களவும் கற்று வர நிச்சயமாக. எனக்கென்றா தெரியல ஏன் எதிரணியில் வாயுசேனை அமர வைத்திருக்கிறார்கள் என்று. இது எப்படி இருக்கின்றால் நம்மளோட பழைய சென்ற பொது தேர்தலிலே யாழ் மக்கள் ஊசிக்கு போட் போட்ட கேஸ் தான். அப்ப நீங்கள் வந்து வாயுசேன வைத்தியர் அர்ஜுனாவைத்தான் பாக்குறீங்கள். எதிர்கட்சி ஆசனத்துல வலுக்கட்டாக போயிருந்த மாதிரி அப்படி பார்க்க தெரியல வாயுசேனை பார்க்க. நடுவர் அவர்களே, அந்த வைத்தியருக்கு தங்கம் வைரம் என்று பல இருக்கின்றது. மாங்கல்யம் தந்துனானே நவஜீகனே கேசுனா. இங்கு அமர்ந்திருக்கும் திருமணமான அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான மந்திரம். நான் சொல்றது உண்மையா பிள்ளையா? நிறைய வீடுகளிலே நாடகங்களிலே ஒலிக்கும் இந்த சமஸ்கிருத மந்திரம். நடுவர் அவர்களே, எதிரணியை நோக்கி கேட்கின்றேன், இந்த மந்திரத்தின் அர்த்தம் புரியுமா அவர்களுக்கு? எனக்கே தெரியாத அப்படி மற்றவங்களே தெரியாத போகுது. இதன் தமிழ் பொருள் என்னவென்றால், பெண்ணின் கழுத்திலே இடப்படும் 3 முடிச்சுக்குமான அர்த்தம் அங்கே தெரிவிக்கப்படுகின்றது. பெண்களுக்கு 3 முடிச்சு, ஆண்களுக்கு முடிச்சு. முதல் முடிச்சானது கணவன் மனைவி மீது காட்டும் அன்புக்கும், 2வது முடிச்சானது மனைவி கணவன் மீது காட்டும் அன்புக்கும், 3வது முடிச்சானது இந்த 2 அன்பிற்கும் சாட்சியாக இருக்கும் கடவுளின் அன்பிற்குமானது. இப்போ மொத்தத்தில் லவ்ஸ் தான் 3 முடிச்சிலே.
எவர் ஒருவர் திருமணத்துக்கு பின் தான் மகிழ்ச்சி இல்லை என்று இங்கு வாதாட வந்துள்ளாரோ அமர்ந்திருக்கிறாரோ அவர் விஷயம் தெரியாம தாலி கட்டியுள்ளார் என்று அர்த்தம், நடுவர் உட்பட. இது இந்து மதத்தில் உள்ள ஒரு சடங்கு. இதே போல் கிறிஸ்தவ மதத்திலே அந்த பாதிரியார் 2 கபிள்ஸை வச்சு செய்வான் மனுஷன். இதே மாதிரி கிறிஸ்தவ சமூகத்திலே ஒரு சடங்கு இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மதத்திலும் சடங்கு வைத்து திருமணங்கள் செய்யப்படுகின்றது என்றால் அதுதான் வாழ்க்கையின் தொடக்கம். அதன் பிறகுதான் ஒரு மனிதன் நிறைவடைகிறான், சந்தோஷமாக வாழ்கிறான். நடுவர் அவர்களே, பெண்கள் இல்லாத உலகை உங்களால் நினைத்து பார்க்க முடியுமா? என்ன நினைச்சு பார்க்கறது? எல்லா பொடியங்களும் தாடி மீசலாம் தெரியும். அதே போல் ஆண்கள் இல்லாத உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது மிகவும் வில்லங்க மேல இருக்கும். அப்படியே தான் மனித இயல் சம்பந்தமாக நடத்தப்பட்ட சில ரிசர்ச்களிலே சொல்லப்படுகின்றது, பெண்ணிற்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது ஆண் என்றும் ஆணின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவள் பெண் என்றும். எனவேதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் என்கின்றோம். டோஸ்ட் மாஸ்டர், SLQS, AIQS, ஏன் தமிழ் சங்கம் என பல பொது அமைப்புகளில் உள்ள பெண்களிடமும் ஆண்களிடமும் நல்ல முறையில் பழகி பணிகளை செவ்வனே செய்து முடிக்கும் அகிலன் அவர்கள் ஏன் திருமணம் என்பது ஒரு பொறுப்பும் வெறுப்பும் என்று சொல்கிறார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை நடுகிறவர்களே. இப்ப எனக்கு விளங்குது அகிலனே எதிராளியில் இருக்கிறார். திருமணம் அவருக்கு பொதுப்பணிக்கு தடையாயிருக்கு. அடுத்த முறை பொங்கல் பட்டிமன்றத்துக்கு தலைவர் ஒரு டைட்டில் எடுத்துட்டார். மற்றவர்களிடம் இருந்து மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. உங்கள் மனைவிக்கு தேவையான மகிழ்ச்சியை கணவன் வழங்க வேண்டும், கணவனுக்கு தேவையான மகிழ்ச்சியை மனைவி வழங்க வேண்டும் என்பதே எனது விவாதம். கிழமைதோறும் உங்களுக்காக நேரம் செலவிடும் மனைவியை ஒரு விடுமுறை நாளில் சரி அமர்த்தி நீங்கள் சமைத்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு சலட் போட்டு பாருங்கள், அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள். உண்மையா இருக்குமோ? சில வீடுகளில் எல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் தாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லினோம். ஏனென்றால் ஊர் சுற்றி பாருங்கள், அதைவிட ஆனந்தம் நீங்கள் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது வாங்கப்பா என்று சந்தோஷமாக அழைக்கும் மனைவியும், அதைவிட அப்பா என்று உங்களை வந்து கட்டித்தழுவும் உங்கள் குழந்தைகளும் கிடைப்பது திருமணத்தின் பின்பே. எதிரணியினர் கூறியது போன்று பாடசாலை விடுமுறை என்றவுடன் மனைவி குழந்தைகளை கொண்டு போய் ஊரிலே விட்டுவிட்டு இங்கு வந்து மகிழ்ச்சி கொண்டாடுவதன் மகிழ்ச்சியானது நெட்ஃப்ளிக்ஸிலும் நெப்போலியனிலும் நந்திமந்தி பிரியாணியையும் தாண்டாது. மாறாக தனது குடும்பத்தை அங்கே விட்டுவிட்டு இங்கே மகிழ்ச்சி கொண்டாடும் ஆண்கள் தாங்கள் உறங்கும் போது ஐ மிஸ் யூ மா என்று ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு தான் தூங்குவார்கள் நடுவர்களே. அப்படியா? அதுக்கு பிறகு மேலும் எமது எதிரணியில் உள்ள ஹரி அவர்கள் கூறியிருந்தார், பாடசாலை காலம்தான் ஒரு நபருக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலம் என்று. பாடசாலைக்கு செல்லும் பெண்களை சிறார்களை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி ராஜீவன். ராஜீவன் எப்போதும் அவரது குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பவர். அவரை பார்க்கும்போது எனக்கு எப்போதுமே பொறாமையாக இருக்கும். அப்போ நான் கேட்டேன், உங்கள் குடும்பத்திலே சண்டை சச்சரவு இல்லையாண்டு. இல்லை அண்ணே, நீங்கள் ஆமாஞ்சாமி போடுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்னடா இந்த ஆமாஞ்சாமி? நான் 2-3 இடத்தை போய் கேட்டு பார்த்தேன், ஒரு இடத்தை சொன்னாங்க இந்த ஆமாஞ்சாமி இல்லையாண்டு. அப்போ திருப்பி நான் விட்ட போட்டேன், இந்த ஆமாஞ்சாமி எங்கே கிடைக்கும்? என்னென்ன நீங்கள் ஆமாஞ்சாமி என்றா மனைவி சொல்றதுக்கெல்லாம் ஓமன்னு தலையாட்டி பாருங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வராதுண்டு. நான் அப்படி செய்ய துவங்கிட்டேன். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த பட்டிமன்றத்தில் இன்றைய மகிழ்ச்சிக்கு திருமணம் முடிக்காதவர்களே, இன்றைய மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களே என்று பொறுத்தது போதும் பொங்கியலு மகனே எப்படா என்ற நேரம் வரும் போட்டு தாக்குவோம் என சகல ஆயுதங்களுடனும் சகல ஆயத்தங்களுடனும் தயார் நிலையில் இருக்கிறார் அணியின் இறுதி பேச்சாளர், கொக்கோயில் மண்ணின் மனம் பெருப்பும் தவராஜ சிங்கம் வாயிசன்.
வாங்கோ வாயிசன் வந்து தாக்குங்கோ. அன்னை தமிழிற்கும் அவைக்கும் மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இல்லற வாழ்விலும் அப்பப்ப வாலிபத்தை மகளும் நடுவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏண்டா நான் சிவனேந்தான் இருக்கிறேன், என்னவா தொடக்கிறேன்? என்னையா முகம் முழுக்க ஒரே சிரிப்பு சந்தோஷம், மொக்க காமெடி வேற, தேத்தண்ணி வேற. ஒருவேளை அக்கா நாட்டிலேயோ? தம்பி வாயிசா, இப்படித்தான் 2 வருஷத்துக்கு முதல் அக்கா வீட்டில் இருந்தா நான் ஆனந்தமா இருக்கிறேன், நாட்டில இருந்தா பேர் ஆனந்தமா இருக்கிறேன்றதை யாரோ போட்டு கொடுத்து அப்ப நடந்தது என்னன்னு தெரிந்தானே. இப்ப பட்டிமன்றம் தொடங்கிக்கும் போது தான் அந்த லைவ் டெலிகாஸ்ட ஷேர் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த வாய கிளறா ஐயா பகி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் கண்டிப்பா திருமணம் முடிக்கத்தான் வேணும். ஏனென்றால் சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்ல பாருங்கோ. அது சரி. அடுத்ததா சங்கரண்ணா அருமையா பேசினார். இப்படியெல்லாம் நான் பேசி கேட்டதே இல்லை. திருமண வாழ்க்கையை பற்றி புழுகி தள்ளினார். அது வேற ஒன்றும் இல்லை, அடுத்த மாதம் அவருடைய குடும்பத்தை இங்கே கூப்பிட வேண்டும் என்றதுக்கான ஒரு அத்திவாரமே தவிர வேற ஒன்றும் இல்லை. வந்துட்டா கல்யாணம் கட்டினா பொருளாதாரம் மேம்படுமாம். ஆள் அடிச்சு விட்டது. ஐயா இந்த கல்யாணம் கட்டினோன்னா பாருங்கோ, வாய கட்டி வைத்த கட்டி வட்டிய கட்டவே திணறான். இதுல எங்க ஐயா ஒரு வீடை கட்ட முடியும்? ஆனா கல்யாணம் ஆகலன்னா ஒரு நாடையே வேண்டலாம். அந்த நாட்டுக்கு கைலாசா என்ற பெயரையும் வைக்கலாம். அதுல பிரேமானந்தா மாதிரி போய் குந்தலாம். நோ சூடு நோ சுரணை, பி ஹாப்பி என்று வாழலாம். அடுத்ததா நம்முடைய டோஸ்ட் மாஸ்டர் கிங் ராஜீவன் அண்ணன், அந்த மனுஷன் அங்கே வேதியிருந்தா 2 சர்டிஃபிகேட்டை ஒரு நாளும் போய் வேண்டி கொண்டு வந்திருக்கும். சொல்லுது டைமை மேனேஜ் பண்ணி வாழணுமா. ஐயா ஒரு பொங்கல் மீட்டிங் வாங்கோண்டாலே 1 மணித்தியாலும் பிந்தி வந்து ஏன் லேட்டன்னு கேட்டா மனுஷி அங்க போக சொல்லுது இங்க போக சொல்லுது, பிள்ளையா பார்க்கணும். டேய் கல்யாணம் கட்டி பாருங்கடா உங்களுக்கு தெரியுமண்டு எங்களுக்கு வகுப்படுக்கிற மனுஷன் இப்படி கதைக்கிறத பார்த்தா எங்களுக்கு வேடிக்கையாத்தான் கிடக்கு. இப்போ எல்லாம் ராஜீவன் வைஃப்ட்ட கேட்டு உறுதிப்படுத்திட்டேன். திருமணத்துக்கு முன்பு கூட்டு பறவைகளாக சுதந்திரமாக சிறகடித்து வாழ்ந்த நீங்கள் இப்போ கூண்டு பறவைகளாக சிக்கொண்டு வாழ்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்ததா மாங்கல்யம் தந்துநானைக்கு விளக்கம் வேறு. ஐயா திருமண மேடையில் கூட ஒரு வார்னிங். வணக்கம் ரூவன், நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூப்பிடுங்கோன்றதும் மாப்பிள்ள கடைசியா இருக்காண்டாலும் சிரியுங்கோ என்று போட்டோகிராஃபர் சொல்றதுக்குமான அர்த்தம் இப்பதான் பலருக்கு புரியுது. கல்யாணம் கட்டுற ஐடியாவே இல்லை போல. எங்களுக்கு திருமணமான வாழ்க்கையில அனுபவம் இல்லையா. நல்லா 3 முடிச்சு போட்டு அனுபவிச்சவர் சொல்றார். உண்மைதான், பல அனுபவங்களை பெற்றவர்களுடைய அனுபவங்களை பேசுகிறேன். ஐயா 10 வருஷம் காதலிச்சு கட்டின சங்கி என்ன இதுல நிக்கிறார். திருமண வாழ்க்கை எப்படி என்று கேட்டா, காதலியாக இருக்கும் போது பாசத்தை வீசினவள் மனைவியான பின்பு பாத்திரத்தை வீசுறாளாம். இதுக்கு போன முறை கடுமையா சிரிச்சார், இந்த முறை முராச்சு பார்க்கிறார். ஏனண்டா போன முறை நடந்த கவனிப்பு அப்படி. அடுத்ததா அருணா கேட்டா சொல்றான், சுட சுட சாப்பிட்ட நான் இப்ப சுட வச்சு சாப்பிடுறேன் என்றான். ஐயா நம்மட பிரகாஷ் என்ன சொல்றார், ரசத்தில புளிய கரைச்சா அம்மா சமையல், வயிற்றுல புளிய கரைக்குது மனசி சமையலாம். ஐயா எங்கட டாடிஸ் பிரின்சஸா சந்தோஷமா வாழ்ந்த எங்கட மலரக்கா கல்யாணம் கட்டினது பிறகு சொல்றா, இந்த மனுஷனை கட்டினதுல இருந்து குடும்பத்துக்கு பணிவிட செய்து நொந்து நூடில்ஸா போயிட்டாவாம். பாயசன் பொங்கல் விலை சிதாரம் இல்லையோ தெரியல, எல்லா வீட்டையும் வெட்டி பார்த்துருக்கிறேன். ஐயா இப்படி போகுது ஐயா இவர்களுடைய வாழ்க்கை. ஏன் ஐயா எமது இந்த கத்தார் சமூகத்தில் கூட கலகம் இல்லாத குழப்பம் என்று ஒன்று வந்தா அதுக்கு காரணம் திருமணமான குடும்பகாரர்களா, இல்லை இந்த விழாக்காக தூக்கமும் என்று கதிரையும் என்று பின்னுக்கு நின்றாலும் இந்த விழாவை மகிழ்ச்சியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற முரட்டு சிங்கல்களா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். ஆயிசன் பட்டிமன்ற தலைப்பையே மாற்றி விடுவாங்க. தமிழ் சமூகத்தில் ஏற்படும் கலக்கங்களுக்கு காரணம் குடும்பகாரரா இல்லை முரட்டு சிங்கங்களா?
ஐயா, பள்ளிக்காலங்களில் நண்பர்களுடன் மதிய உணவை ஒரே தட்டில் உண்ட மகிழ்ச்சியை திருமணத்துக்கு பின்பு சுகருக்கும் பிரஷருக்கும் மாத்திரையை போட்டுவிட்டு அரை உப்புடன் நாவடக்கி உண்ணும் போது என்றும் வருவதில்லை எனவும் கூறி இறுதியாக நாங்கள் ஒன்றும் திருமணம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. திருமணம் ஆகவில்லை என்றால் யாரும் இங்கு பிறந்திருக்க போவதும் இல்லை. அங்க பாருங்க, மனுஷியிடம் கூடி கதைக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லாமல் இந்த பட்டிமன்றத்தில் கூடி ஒரு வாய்ப்பை கேட்டு கத்துகின்றார் எங்கட சங்கி அண்ணா. திருமணம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. திருமணம் ஆகவில்லை என்றால் நாங்கள் இங்கு பிறந்திருக்க போவதும் இல்லை. எனினும் திருமணமான குடும்ப சுமைகளை சுமக்கும் குடும்ப வாழ்க்கைகளை விட பள்ளி பருவமும் இளமை பருவமும் கொண்ட திருமணமாக வாழ்க்கையே என்றென்றும் இன்பமான இனிமையான கவலை மறந்த வாழ்க்கை என்பதையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன். நன்றி. சரவடியாக அதிரடியாக எதிரணியை தாக்கி சென்றிருக்கிறார் வாகிசன். அவர் நேரடியாகவே சொல்றார், நாங்கள் திருமணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, திருமணத்தின் போதில்லை, நாங்கள் இளைஞர்களாக இருக்கும் போதுதான் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று ஆணித்தரமாக பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். இப்போ முதற் சுற்று பேச்சு முடிந்து விட்டது. இனி தொகுப்புரை வழங்குவதற்காக இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்ற அணியின் தலைவர் அகிலன் அவர்கள். மறுபடியும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த எதிரணியினரின் வாதத்திற்கு மறுவாதம் வைக்க வேண்டிய தேவை எனக்கு உள்ளது. முதலாவதாக எங்களோட சங்கரண்ணா வந்தார், சொன்னார் பொருளாதாரம் என்று சொல்லி. இங்குள்ள யாரையாவது நீங்கள் கேட்டீங்கள் என்றால் எங்களுக்கு பொருளாதாரம் காணும், நாங்கள் இவ்வளவு உழைக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு பொருளாதாரம் காணும், போவோம் என்று சொல்லி யாராவது சொல்லுவார்களா? அது 500 ரியால் எடுக்கிறதாக இருக்கட்டும், இல்லாட்டி 50,000 ரியால் எடுக்கிறதாக இருக்கட்டும். ஏனெனில் திருமணமானவுடன் உங்களுக்கான பொறுப்புகள், உங்களது கடமைகள் நீண்டு கொண்டே செல்லும். ஆகவே திருமணத்தையும் பொருளாதாரத்தையும் கதைப்பது என்பது நல்லதாக இருக்காது. இதை நாங்கள் அடுத்த முறை வேணுமென்றால் ஒரு பட்டிமன்றம் வைத்து கதைக்கலாம். மற்றும் யார் பகியண்ணா வந்தார், சொன்னார் குழலினிது யாழினிது தம் மக்கள் சொல் கேட்காதவர் என்று. நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால், இந்த தாடி வைத்த பகியண்ணா பேபியாக தாடி இல்லாமல் குழந்தையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பாரா அல்லது இப்போது சந்தோஷமாக இருக்கிறாரா? அவர் முறை பார்த்து சொல்லுங்கள். அடுத்ததாக எங்களோட சங்கரண்ண இன்னும் ஒரு கால் சொன்னார், இந்த கஷ்டங்களை துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்காக குடும்பம் என்றது நன்றாக உதவி செய்யும் என்று. ஆனால் ஒரு கஷ்டம் துன்பங்கள் அதன் அளவுகள், இப்போ குழந்தை என்று வரும்பொழுது உங்களது அளவுகள், உங்களது கஷ்டங்களின் அளவுகள் கூடிக்கொண்டு செல்லும். ஆனால் திருமணத்துக்கு முன் நண்பன் எதுக்கும் கை கொடுப்பான், நண்பன் இருக்கிறான் என்று அதாவது உங்களது கஷ்டத்தின் அளவும் குறையும். அதை பகிர்ந்து கொள்வதற்காக நிறைய பேர் உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். அடுத்ததாக இங்குள்ள பல பெற்றோர்கள், எல்லோரும் பெற்றோர்கள் பாடசாலை விடுமுறை என்றவுடன் உங்களது பிள்ளைகளை கொண்டு போய் நாட்டிலே விட்டுவிட்டு அவர்களது அம்மாமார் அப்பம்மா அம்மம்மாண்டு அங்கே கொண்டே விட்டு இங்கே வந்து அனுபவிப்பது. எங்களை பிரகாசனா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை காய்ச்சலோட ஒரு மோல் விடுறே இல்லை, அப்படியே சுற்றி கொண்டு தெரிவார். இது மாதிரி தான் எல்லாருமே குழந்தைகளை கொண்டே அங்கே நாட்டில் விட்டுட்டு இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். பம்பலாக சொன்னாலும் அவர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஓகே குடும்பம் நாட்டில், இல்லாட்டி நீங்கள் பார்த்த உடனே கேட்பீங்களா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் என்ன குடும்பம் நாட்டிலேயோன்னு சொல்லி. இதுதான் நடுவர்களை விஷயம் சிம்பிள். மற்றபடி இந்த ரஜிவண்ணா வந்து இந்த பொது அமைப்புகளை பற்றி சொன்னார். ரஜிவண்ணா, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போலே, நான் நிலவு போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, இது மனைவி சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா என்று. இதுதான் நடுவர் அவர்களே இன்றைய நிலைமை. குடும்பத்தில் ஒருவர் வேறு எங்கேயாவது செல்கின்றார் என்றால் இன்னொருவர் விட்டு கொடுக்க வேண்டும், அனுசரித்து செல்ல வேண்டும். அதன் மூலம் தங்களுக்கான சந்தோஷங்களை உருவாக்கி கொள்கிறார்களே தவிர, நீங்கள் இங்கே பார்த்தீங்க என்றால் இங்கே உள்ள 3 பேரை சொல்கிறேன். இந்த எங்களோட ஃபேஸ்புக் புகழ் ஒரு ஆள் இங்கே இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவற்றை இன்றைய காலையில் உள்ள ஸ்டேட்டஸ், காலையில் இன்றைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, மனைவி எழுப்பி லிப்ஸ்டிக் சிவத்த கலரில் வேண்டி வேற சொன்னால் போயிட்டு அங்கே நின்று கோல் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னார். நான் கடைக்கு போனேன், அங்கே 12 கலரில் சிவப்பு கலரில் இருக்குது, இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா வேலை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார். இதுதான் நடுவர்களே திருமணமான குடும்பஸ்தர்களின் நிலைமை. அடுத்து எங்களை ஜேருவேன் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஏழியாக வந்து இந்த இரவிரவன் எல்லாம் சோடித்து போகிற சேருவேன். இன்று காலையில் வந்து அமைதியாக, இரவு வரவே இல்லை, இந்த பக்கமே இல்லை. இன்று காலையில் மிகவும் அமைதியாக நிறகுடத்தோட கும்பத்தோட கும்பமாக நிற்கிறார். சேருவேனை கேளுங்க, அவற்றை சுதந்திரம் மறி போய்விட்டது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறேன். இங்கே உள்ளவர்களை நாங்கள் எடுத்து உதாரணமாக சொல்கின்றோம். வாரத்துக்கு வீட்டுக்கு வந்தால் சங்கர் என்ன சொல்கிறார், வாரத்தில் வீட்டுக்கு வெளியால் வீட்டுக்கு வந்தால் இன்முகத்தோட தேத்தனை தர்றேன்னு சொல்லி, குடும்பத்தை நாட்டில் விட்டுருக்கிற சங்கர் என்ன சொல்கிறார், இன்முகத்தோட தேத்தனை கொடுக்குறாண்டு. நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால், காலையில் இருந்து சமைச்சு கஷ்டப்படுறோம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு எங்களது திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்கின்றேன். இறுதியாக, நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன், காவல்கள் எனக்கு இல்லையே, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடும் இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே, சுக்கம் தில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மலம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என் தோடுதான் என்று ஒவ்வொருவரும் தங்களது திருமணமானவர்கள் தங்களது பொறுப்புகளுக்காக, தங்களது கடமைகளுக்காக, தமது எதிர்காலத்துக்காக, சந்ததிக்காக தமது சந்தோஷங்களை தியாகம் செய்து அல்லது சந்தோஷங்களை ஒருங்கிணைத்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு சந்தோஷத்தை உருவாக்கி வாழ்கின்றார்களே தவிர, உறுதியான சந்தோஷம், நிலையான சந்தோஷம் குழந்தை பருவத்திலேயோ அல்லது திருமணமாக முன்னமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அகிலன். திருமணம் ஆகாதவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று கூறுவதை விட, திருமணம் ஆனவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று தனது கருத்தின் மூலம் மீண்டும் தனது அணிக்கின் பலத்தை அதிகரித்து சென்றிருக்கின்றார். இறுதியாக இன்று திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களே என்ற அணியின் தலைவர் தனது தொகுப்புரையை வழங்க வருகின்றார். நடுவர் அவர்களே, தனக்கு என்றால் சுலகு படக்கு படக்கண்டு அடிக்குமா? என்னடா என்றால் திருமணத்தினால இவ்வளவு பிரச்சனை இருக்குது, துன்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நித்திர கொள்ள முடியலை, ஒரு இடத்த போக முடியலை, என்ஜாய் பண்ண முடியலை என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா நாங்க திருமணம் செய்வோம். என்னையா சொல்லுறியல்? வந்தார் ஒரு ஆளு, மோரல் சப்போர்ட், நண்பர்கள் தனக்கு மோரல் சப்போர்ட்டாக இருக்கிறார்களாம், சிறார்கள் மோரல் சப்போர்ட்டாக இருக்கிறார்களாம். ஐயா, பாடசாலை காலத்திலே, சிறுவர் காலத்திலே, கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம், கூடி குழாவினோம், ஓடி திரிந்தோம் என்றார். துள்ளி திரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம் என்று எடுத்து விட்டார். சின்ன புள்ளத்தனமா இல்லை செயல் வீரரே. அடுத்து அகிலன் சிங்கத்துக்கு மெலிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். ஏய்யா, இதில் நல்லாத்தானே போயிட்டு இருக்குது உங்களோட திருமண வாழ்க்கை. இங்கே உள்ள திருமண வாழ்க்கையை பற்றி கேச்சிட்டு இருந்தா சிங்கத்துக்கு மெலிக்கும் திருமணம் செய்தா எப்படியா திருமண வாழ்க்கை விளங்கும்? அது சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அடுத்து வாகீசன் அவர்கள் அழகாக சொன்னார். சங்கீதன்னா, அருண், ரூபன் எல்லோரையும் அப்படியே வரிசையாக சொல்லி கொண்டு வந்தார். அவர்கள் பிரச்சனைப்படுகிறார்கள், குடும்பத்துக்குள்ளே சலசலப்பு ஏற்படுகிறது, சண்டைகள் ஏற்படுகிறது என்று. நடுவர் அவர்களே, ஊடல் என்பது இருந்தால்தான் திருமண வாழ்க்கையிலே கூடல் என்பதற்கு இடம் இருக்கிறது. நிச்சயமா. அப்படி என்றால் அங்கே கணவன் மனைவிக்குள்ளே கூடல் எவ்வளவு தூரம் முக்கியமானதோ அதைவிட மேலானது ஊடல் என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் வாகீசன் பேசியதில் தவறு இல்லை, மன்னிக்கலாம். அடுத்து, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும். வாகீசன், மாலைகள் விழுந்ததல்லவா? ஏன் விழுந்தது? எதற்காக விழுந்தது? நீங்கள் திருமணமாகாதவர் என்றதற்காக விழுந்தது என்று பொருள் கூடினீர்கள் என்று சொன்னால் அது தவறு. என்னவென்றால், நீங்கள் தாற்பயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
திருமணமாகாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா என்று வள்ளுவன் சொன்னான். ஏன் ஐயா? இன்று வாகீசன் வளர்ந்து சிறுவயதிலே இருந்து அன்பை பெற்று வாழ்வை பெற்று பெற்றோர்கள் மூலம் இந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு வந்தடைந்திருக்கிறான். இன்று 4 பேர் பேசுகின்ற அளவுக்கு, பாராட்டுகின்ற அளவுக்கு மேடை முன்னாலே சபைதனிலே இருந்து வாழுகிறான், போற்றப்படுகிறான் என்று சொன்னால் அது பெற்றோர்களுக்கு பெரும் மரியாதை, மதிப்பு. அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்குது என்று சொன்னால் வாகீசனுக்கு கிடைப்பதை காட்டிலும் பெற்றவர்களுக்கு கிடைக்கிறது. வாகீசனை ஈன்ற பொழுதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை என்று பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் திருமண வாழ்க்கை உங்களுக்கு தருகின்ற மகிழ்ச்சி என்று கூறுகிறோம். அது இன்று கிடைத்து விடாது. திருமண வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை நீங்கள் இன்று நுகர்ந்து விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலே உங்களுக்கு தோளோடு தோள் நிற்பதற்காக, உங்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, உங்கள் இன்பங்களை இரட்டிப்பாக்குவதற்காக, மகிழ்ச்சிகளை அதிகரிப்பதற்காக அங்கே துணை தேவைப்படுகிறது என்பதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதைத்தான் எங்களுக்கு திருமண பந்தம் தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் தாயினுடைய ஒரு பகுதி வாழ்வியலை கடந்து அங்காலே 2 பகுதி வாழ்க்கையினை சுமக்கப் போகின்றவள் அங்கே தாரமாக இருக்கிறாள். அவள் உங்களை மட்டுமல்ல, உங்கள் மூலம் வந்த குழந்தைகளையும் காத்துக் கொள்ளுகிறாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. திருமண வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. இங்கே நடுவரவர்களே மிகவும் அவதானமாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் விவாகரத்து ஏற்படுகிறது. பலர் விவாகரத்து செய்கிறார்கள். அது கருத்து முரண்பாடு. அதாவது இங்கே கூறப்பட்ட விடயங்கள் எல்லாம் குறைபாடுகள். ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற குறைபாடுகள், இடர்பாடுகள் தான் கூறப்படுகிறது. அதற்கு விளக்கமும் அகிலன் சொன்னார். வாழையடி வாழையாக வாழணும் என்று தானே வாசலில வாழ மரம் கட்டித்தான் வைக்கிறாங்க, வெட்ட வெட்ட தளிர்ப்பது வாழையம்மா, கஷ்டங்களை தாண்டித்தான் வாழ்க்கை அம்மா. அதிலே இருக்குத்தானே, அதுல தொடக்கத்திலே இருக்கு. கல்யாணம் 1000 காலத்து பயிரம்மா, கட்டியவன் பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. இதுக்கு மேல பிறகு என்னையா வேணும்? அப்படி அங்கே உங்களுக்கு திருமண விவாகரத்து ஏற்படுகிறது என்று சொன்னால், ஆனால் விவாகரத்து எப்படி ஏற்படுகிறது என்பதனையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பல பேர் விவாகரத்து உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின் மகிழ்ச்சி இல்லை என்று அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வது அல்ல. அது அங்கே 2 பேருக்கும் இடையிலே இருக்கின்ற புரிந்துணர்வினுடைய குறைபாடு. ஆனால் பெரும்பாலானவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் விவாகரத்து பெற்றுவிட்டு மறுமணத்திற்கு ஏற்பாடாகத்தான் விவாகரத்து பெறுபவர்களை நாங்கள் இன்று பார்த்து கொள்ளுகிறோம். அப்போ இங்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், உங்களுக்கு துணை வேண்டும், உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை வேண்டும். அதற்கு இந்த திருமண பந்தத்தை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பந்தத்துக்குள்ளே நீங்கள் உட்செல்லுகிறீர்கள் என்பதுதான் உண்மை. நடுவரவர்கள் தன்னுடைய துணைவியாரை நாட்டிலே விட்டு விட்டார் என்ற மாதிரி சொன்னார்கள். நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நடுவரவர்கள் இலங்கைக்கு சென்று அங்கே கிறிஸ்மஸ் விழாவினை குடும்பத்தோடு கொண்டாடி மீண்டும் மனைவியை அழைத்து வந்து அவர் இங்கே குடும்பத்தோடு வாழுகிறார். ஏன் என்று சொன்னால் அந்த தனிமை அவருக்கு மனதுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அகிலன் தற்போது கூறினார், பலர் குடும்பத்தை விடுமுறைக்காக நாட்டுக்கு அனுப்பிவிட்டு இங்கு தாங்கள் தனியாக பச்சுலராக திரிகிறார்கள் என்று. அப்படி அல்ல. பிரிவினும் சுடுமோ தீக்காடு என்று கூறியது போல அவர்களுக்கு அந்த பிரிவை தாங்க முடியாது என்பதனை அகிலனுக்கு நான் சொல்லி புரிய வேண்டியது இல்லை என்று கூறி, தாய்க்கு பின் தாரம் அது ஆண்களுக்காக இருக்கலாம். அதே போல பெண்களுக்கும் திருமணத்தின் பின் தோள் கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியான உறவை திருமண பந்தத்தின் பின்னர் இன்பமாகவும் வாழ்வாங்கு வாழ்வதற்கும் வழி சமைப்பது திருமண வாழ்க்கை. ஆகவே இன்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்பவர்கள் திருமணமானவர்களே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாகிரன். நீண்ட தொகுப்பாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்துவிட்டுத்தான் செல்வேன் என்று உறுதியாக தனது அணிக்கான தொகுப்புரையை வழங்கி சென்றிருக்கின்றார்.
இப்போ நாங்கள் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். பட்டிமன்ற தீர்ப்புகள் எப்போதுமே வாதிடுபவர்கள் முன்வைத்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களே என்று பேசியவர்களும் சரி, அல்லது திருமணம் ஆகாதவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று கூறியவர்களும் சரி, தமது அணி சார்பாக தமது கருத்துக்களை மிக சிறந்த முறையிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. அதிலும் ரஜீவன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். மகிழ்ச்சி என்பது நீங்கள் உருவாக்க வேண்டியது, மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்தால் அது தவறு என்று. நிச்சயமாக தன்னையும் பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு முன் அல்லது திருமணத்திற்கு பின் என்ற பேதமே இருக்காது. இது எப்படி இருந்தாலும் நான் இப்போ ஒரு 2-3 பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்திருக்கின்றேன். என் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. கணேசன் சிரிக்கின்றார். அதாவது என்னென்றால், இந்த நடுவர் ஒருவரும் தீர்ப்பு வழங்க மாட்டார் என்று. ஆகவே இந்த முறை தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். தீர்ப்பின் போது வாதிகள் பிரதிவாதிகளின் பாதுகாப்பும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அதேவேளை எப்படா எமக்கு திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் இளைஞர்களின் நலன்களையும் எனது தீர்ப்பில் நான் கருத்தில் கொண்டு இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் திருமணம் ஆனவர்களே என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சியாய் இருப்பவர்கள் திருமணமானவர்களே என்று தனது நடுநிலையான கருத்தை நகைச்சுவையுடன் கொடுத்து எங்கள் சிந்தைக்கு விருந்து கொடுத்த மினோசன் மற்றும் கட்டிலம் காளைகள் வாகிசன் மற்றும் ஹரிராஜ் அவர்களோடு கட்டிய காளைகள் தேவசங்கர், பகீரதன், அகிலன், ரஜீவன் ஆகியோருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்க ஆபரணம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொலைத்தவர்கள் காரியாலயத்தில் வந்து